ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நம்ம எதுக்காக மாடி தோட்டம் வந்திருக்கோம் அப்படின்னா, துத்தி இலைகள் பறிப்பதற்காக. இங்கே பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் களைச்செடியாக வந்தது. இப்போ இந்த காய் வந்ததுக்கப்புறம் இவங்க தான் துத்திங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இலைகளை பறிக்க ஆரம்பிச்சிட்டோம். 3 பேர் அப்படிங்கிறதுனால ஒரு 6-7 இலைகள் பறிச்சா போதும். பறிச்சிட்டு இப்போ நம்ம அதை சட்னி செய்ய போகிறோம். எப்படி சட்னி செய்ய போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் பறிச்சிட்டேங்க. எப்படி சட்னி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் கிச்சனில் போய் வீடியோவாக போடுறேன். வாங்க அதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உடல் குளிர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. மூல நோய்க்கு தான் இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இது எப்படி வந்தது, என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோடைய மருத்துவ பயன்கள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் அதை பற்றின எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திடுறேங்க. ஆனால் இப்போ இந்த இலைகளை பறிச்சிட்டேன் பார்த்தீங்களா, இதை கீழே போய் சட்னி வைக்க போகிறேன். எதுக்கு இந்த சட்னி அப்படின்னாக்க, இன்றைக்கி நம்ம வீட்டில் சோள தோசை. ஸோ சாம்பார் வச்சுருக்கேங்க. நம்ம வீட்டு கத்தரிக்காய், அவரைக்காய், அப்புறம் வேறு என்ன 2 விதமான அவரைக்காய் இருந்தது. அப்புறம் மூக்குத்தி அவரை இருந்தது. தக்காளி நம்ம வீட்டில் பறிச்சது இருந்தது. வேறு என்ன போட்டேன் அப்படி நம்ம வீட்டில் பறித்த காய்கறிகளை மட்டுமே போட்டு ஒரு சாம்பார் வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருந்து மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இதுதான் தேங்காய் சட்னிக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்னது, கருப்பு காந்தாரி மிளகாய் இருக்குது வீட்டில் பறிச்சது. ஆனால் இந்த மிளகாய் என்னமோ எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ 5 மிளகாய் பறிச்சிருக்கேன். 5 மிளகாயே செம்ம காரமாக இருக்குங்க. தேங்காய் சட்னியும் வைக்க போகிறோம். ஸோ துத்தி இலை சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், சோள தோசை. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனுக்கு போகலாம். கீழே வந்தாச்சு. முதல்ல நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் துத்தி இலை சட்னி செய்யலான்னு சொல்லிட்டு தேங்காய் போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, ஒரே ஒரு பூண்டு போட்டுட்டு, எப்போவும் 2 காந்தாரி மிளகாய் தான் போடுவேன். இன்றைக்கி 5 போட்டிருக்கேன். என்ன ஆக போதோ தெரில. ஆனாலும் எனக்கு இன்றைக்கி என்னமோங்க காரசாரமாக சாப்பிடணும்னு ஆசை. அதனால் போட்டுட்டு வாங்க அரைச்சி வச்சிடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம 2 சட்னி வைக்க போகிறதுனால நம்ம கொஞ்சமாக தான் அரைச்சிருக்கோம். இதில் என்ன நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை விட இது என்னென்னா, எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்குங்க இந்த தேங்காய் சட்னி. ஏன் அப்படின்னா, நம்ம சாதாரண மிளகாய் போட்டு அரைச்சோன்னா சட்னி கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. இந்த காந்தாரி மிளகாய் போட்டோன்னா தேங்காவுடைய அந்த ஒரு ஃப்ளேவர் வெள்ளையாகவே இருக்குங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ தாளிப்பு கொடுக்க வேணாம். 2 சட்னி ரெடியான பிறகு கடைசியாக நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம துத்தி சட்னி செய்ய போகலாம். வாங்க. இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு, அப்போ தானே சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நல்லெண்ணெயில் தாங்க வதக்கணும். ஏன்னா இது குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு டிஷ்ஷு. அதனால் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கும்போது நல்லெண்ணெயும் நமக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் விழுவிழுப்பு தன்மை இருக்குமாங்க. அதனால் நல்லாவே நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிடுங்க சுருளை. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு ஐயோ பிடிக்கலை அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் ஏன்னா நீங்கள் சரியாக வதக்கலைன்னா கொஞ்சம் அது நல்லா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அது ஒன்றும் செய்யாது. மீன்ஸ் அதோட டேஸ்ட்டு மனம்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்ப இது என்னன்னே தெரியக்கூடாது. ஒரு தக்காளி சட்னி சாப்பிட்ட மாதிரி, என்ன சட்னியே தெரியாமல் ஒரு வித்தியாசமான சட்னி சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகணும்ல. அதுக்காக இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். நீங்கள் வீட்டில் சொன்னீங்கன்னா தாங்க தெரியும், இல்லைன்னா என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்க முன்னாடி தோசையெல்லாம் சுட்டுட்டு செஞ்சு சாப்பிட தானேங்க போகிறேன். அதான் நம்ம நலன் விரும்பி நம்ம ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி உங்கள் அம்மா எல்லா மூலிகைகளையும் எடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, கவனமாக பண்ணணும், மூலிகைகள் விஷமாக கூட மாறிடும் அப்படி சொன்னாங்களாம். அதாவது என்னன்னு தெரியாமல் பண்ணிடக்கூடாதுன்னு. எப்போவுமே நான் எந்த மூலிகையாக இருந்தாலும் இலைகளை பார்த்த உடனே அதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேன். அதில் பூக்கள் அப்புறம் வெயிட் பண்ணி காய்கள் விதைகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி இதுதான் தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க நான் அதை பயன்படுத்துகிறேன். நல்லாவே வதங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த எண்ணெயிலேயே அதை நம்ம வதக்கணும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் மிச்சம் இருக்குது. அதுலேயே கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு அதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் வறுக்கணுங்க. அடுத்து கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுருக்கலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குளிர்ச்சி இது, அதனால இந்த இலையோட இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி தர்ற மாதிரி சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 4 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கலாங்க. சின்ன வெங்காயம் இந்த அளவு வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு புளி போட்டால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாதாரணமாக எந்த நோயுமே இல்லாமல் டெய்லி யூஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் புளியை போட்டு கூட இந்த சட்னி அரைச்சிக்கலாம். ஆனால் இது நான் சொல்லிட்டேன், பைல்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அப்புறம் ஆசன வாயில் எரிச்சல் உள்ளவங்களுக்கு,
அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து மோஷன் போகாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்காக நம்ம செய்கிறோன்னு சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. அதனால் நம்ம வந்து தக்காளி போட்டுக்கிறோம். 2 தக்காளிங்க, கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். இந்த தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வத்தல் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் வந்து வத்தல் போட்டு செய்ய மாட்டேன். நம்ம வீட்டில் வந்து பொடி இருக்குது பார்த்தீங்களா, வத்தப்பொடி, அது வந்து காஷ்மீரி சில்லியும் சேர்த்தே நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ நான் இதை வந்து எல்லாம் வதக்கி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஹீட்டில் ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த பொடி போட்டுக்குவேன். அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் வந்து தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு வத்தல் போடுங்க. ஆனால் காரம் கம்மியாக வச்சுக்கோங்க. அதாவது பைல்ஸ் ப்ராப்ளமோ அந்த மாதிரி எரிச்சலோ இருக்கிறவங்க. மற்றபடி நார்மலாக சாப்பிடணுமா, சரம நல்லா சுள்ளுன்னு வச்சு புளிப்பாக அட்டகாசமாக சாப்பிட்ருங்க. ஓகேங்களா. இது நல்லா வதங்கின பிறகு காமிக்கிறேன். வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். ஏன்னா நான் சொல்லிட்டேன், இது வந்து குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக குளிர்ச்சி தரணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு சட்னிங்க. இந்த அளவு வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கீரை, அந்த துத்திக்கீரை, அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அதோடு போட்டுக்கிட்டேங்க. அதோட நம்ம காரத்துக்கு பொடி போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேங்க. காரசாரமாக வேணும்னே நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லை. சும்மா தான் அந்த மூலிகைகள் நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக போடுறனால நான் இந்த மாதிரி போடுறேன். ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குதுல்ல. இப்போ வந்து தாளித்து வச்சுருக்கேங்க. அதை நம்ம அதில் போட்டுக்கலாம். நல்லா உளுந்தம்பருப்பு நிறைய போட்டு தாளித்து வச்சுருக்கேன். 2 சட்னிக்கும் போட்டுக்கலாம். இது வந்து கந்தவாரி மிளகாய் போட்ட சட்னி. சோள தோசைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தான் எடுக்கிறேன். வாரத்தில் ஒரு சோள தோசை, அது 2 நாளில் காலியாயிரும். கரெக்டாக இது 2 நாளில் காலியாயிரும். அதுக்கப்புறம் கம்பு, அதுக்கப்புறம் ராகி, அப்படி அப்பப்போ டெய்லி அரைச்சிக்கிறதுங்க. டெய்லி இல்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அரைச்சிக்கிறது. தோசை சுட்டுட்டு காமிக்கிறேங்க. இப்போ கல் தோசை மாதிரி சோள தோசை சுட்டிருக்கேன். இது அம்மாவுக்கு. அடுத்து பாருங்கள், நம்ம பிள்ளைங்களுக்கும் வந்து இந்த மாதிரி முறுமுறுன்னு நம்ம ஸ்பெஷல் தோசை மாதிரியும் சுடலாங்க. இதையும் சுட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை சாப்பிட்றதுக்கு கொடுத்துடலாம். நான் தம்ப்நெயில்ல அதையும் சேர்த்து உங்களுக்கு வைக்கிறேன். அவ்வளோதாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.